அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் இன்று ரமதானுக்குரிய 15வது நாளுக்குரிய ரெக்கார்டிங்கை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் எங்கள்ட இந்த பூமியில் நாங்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி வாழ்கிறது எப்படி என்றதை விளங்கி கொள்கிற அந்த ப்ராசஸில் அந்த படிக்கிற அந்த விளங்கி கொள்கிற அந்த முயற்சியில் இன்றைக்கு நாங்கள் இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாங்கள் படித்து கொள்வது எங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணுமென்றதுக்கான அது ஒரு நல்ல ஒரு கல்வியாக நல்ல ஒரு லெசனாக அது அமையும். ஆப்வியஸ்லி நான் ஆதாரம் சொல்ல தேவையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கள்கிட்ட முன்மாதிரி. என்ன குர்ஆனில் ஆதாரம் சொல்கிறதா இருந்தால் அல்லாஹு தாலா சொல்கிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர வ தக்கரல்லாஹ கசீரா. மறுமையில் வெற்றி பெறணும் என்ற எண்ணமும் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ளணும் என்ற எண்ணமும் கொண்டு இருக்கிறவங்களுக்கு, அதே நேரம் அல்லாஹ்வை அதிகம் ஞாபகப்படுத்தி கொண்டு வாழ்கிற மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்குது. நீங்கள் மறுமையை வெற்றி பெறணும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறீங்களா? அதே நேரம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணும் என்ற எண்ணத்தில் இருக்கிறீங்களா? அல்லாஹ்வை சதா ஞாபகித்து கொண்டிருக்கிற அந்த நிலையை பெற்றவங்களாகவும் இருக்கிறீங்களா? அப்படியா இருந்தால் உங்களுக்குள்ள அந்த வாழ்க்கை நடைமுறையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய இடம் அல்லாஹ்வுடைய தூதர் தான். அல்லாஹ்வுடைய தூதரத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது என்று குர்ஆனில் சூரத்துல் அஹ்ஸாபில் 21வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி ஹதீஸை நாங்கள் சொல்கிறதா இருந்தால், தரக்து ஃபீக்கும் அம்ரைன், நான் உங்களுக்கு மத்தியில் 2 விஷயங்களை விட்டுட்டு போகிறேன். இன் தமஸ்ஸக்தும் பிஹிமா, அதாவது நீங்கள் அதனை பின்பற்றி வரும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீங்க. கிதாபுல்லாஹி வ சுன்னதி, அதுதான் அல்லாஹ் தஆலாவோட வேதமும் அடுத்த எனது வழிமுறையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். குர்ஆனிலே இன்னொரு வசனம் இருக்குது, அழகான வசனம், வெரி சீரியஸான வசனம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ் தாலாவை விரும்புகிறேன் என்று வாதிடுறதா இருந்தால், அல்லாஹ் தாலாவை உண்மையிலேயே நீங்கள் விரும்புகிறதா இருந்தால், அவ்வாறு இருந்தால் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள், என்ன பின்பற்றுங்க, அல்லாஹ் உங்களை விரும்புவான் என்று அந்த குர்ஆன் வசனம் வருது. அப்போ நாங்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது தான் எங்கள்ட அது அப்படின்னா என்ன திருப்திப்படுத்துறதுக்கு அந்த வழி என்னன்றது ஆராயிற முயற்சியில் ஈடுபடுறதா இருந்தால் அதோட ஒரே வழி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அவங்க நடந்து கொண்ட மாதிரி நடந்து கொள்வது தான் என்றதை மிக தெளிவாகவே குர்ஆனில் சொல்லப்பட்டு, அப்படி நடந்து கொள்ளும்போது அல்லாஹ்வே உங்களை விரும்புவான் என்று குர்ஆனில் இருக்குது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு முன்மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ அவங்கள்ட யார், அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க என்றால், அதை தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது என்னென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார், என்ன அவங்கள விளக்கப்படுத்துங்களே என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கான ஹுலுகு அல் குர்ஆன், அவங்களோட முழு நேச்சரும் நடவடிக்கையும் வாழ்க்கையும் குர்ஆனாக இருந்தது. அவங்களோட செயல்பாடே குர்ஆன் தான். குர்ஆனில் உள்ள மெசேஜை அப்படியே தன்னோட வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்கன்ட்டு ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்போ ரசூல்லா எப்படி இருந்தாங்க, நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரசூல்லா எப்படி இருந்தாங்க, எப்படி சொல்லலாம் அவங்களோட பணியை. இப்போ நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 40 வருஷத்துக்கு முன்னால் உள்ளதை நாங்கள் பின்பற்றணுமா, அது எங்களுக்கு முன்மாதிரியா என்றதில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அல்லாஹ்வோட தூதரிடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குன்னு தானே சொல்லிக்குது. அந்த வகையில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாத விஷயம் என்னென்னா, அல்லாஹ்வோட தூதர் என்றது எப்போ ஆவினாங்களோ
40 வயசுக்கு பிறகு இருந்து 63 வயசு வரைக்குமான அந்த காலம் முழுக்க அல்லாட தூதராக இருந்தாங்கண்டா அதில் யாரும் கருத்து வேறுபாடாத அளவுக்கு அதுதான் நீங்கள் அவங்களோட நாங்கள் முன்மாதிரியாக பின்பற்றக்கூடிய அந்த காலமாக இருக்குது. அப்போ அவங்கள்ட்ட முன்மாதிரி இருக்குதுன்னா அவங்க என்ன செஞ்சாங்க, முதலாகவதே அவர்ட அந்த எம்ப்ளம், அவர்ட அந்த ஸ்டாம்ப் என்னன்னா அவர் ரசூலுல்லா அல்லாட தூதராக இருந்தார்ன்றது அவரை பற்றி படிக்கும்போது நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முதலாவது செய்தி. அப்போ அல்லாட தூதர் என்ற வகையில் அவர் செஞ்ச பணி என்ன என்றால் இந்த குரான் அந்த தூதை மிகவும் எஃபெக்டிவாக எத்தி வச்சார்ன்றது. அப்போ எத்தி வைக்கிறதுன்றது வாயால் ஓதி காட்டுறது, இந்த தூதை வகை வந்து அதை ஓதி காட்டுறது என்றதோடு சேர்த்து அந்த தூது நடைமுறைக்கு சாத்தியமானது தான் என்றதை தண்ட வாழ்க்கையே அதுக்காக சாட்சியாக அமைச்சார். இந்த தூதன்ற குரான் என்றது அல்லாட வகை என்றது ஒரு எழுத்திலைக்கிறது தானே. பின்னால் வந்த சமூகங்கள் இது யாருக்கப்பா நடைமுறைப்படுத்தலும், நடைமுறைப்படுத்தின ஒருத்தருமே இல்லையே என்று சொல்லிடாமல் இருக்கிறதுக்காக அல்லாஹ் தாலா அதை நடைமுறைப்படுத்தி காட்டுற ஒரு தூதரை அனுப்பி வச்சான். அவர் அந்த 23 வருஷத்தில் அதை நடைமுறைப்படுத்தியும் காட்டினார். அப்போ அதில் இருந்து நாங்கள் அதை அப்படி அல்லாட தூதராக அந்த தூதை எத்தி வைச்சதோடு அதுக்கான அதை சாத்தியமானது மனித வாழ்க்கையில் கொண்டு வரலும்ன்றதுக்கான ஒரு நடைமுறை உதாரணமாகவும் அவர் இருந்தார். அப்போ அவரை நடைமுறை உதாரணமாக அவர் எல்லாமே அப்போ அது வந்து முன்மாதிரி. அப்போ அவரை நாங்கள் எப்படி அறிமுகப்படுத்தலாம் அல்லாட தூதரை? ஒன்று சொல்லலாம், அல்லாவை காட்டி தந்தவர் என்று சொல்லும். மறுமைன்ற ஒன்று இருக்குது, அதுக்காக நீங்கள்லாம் வாழணும் என்றதை சொல்லி தந்தவர் என்று சொல்லும். அல்லாவோட மிக நெருக்கமான உறவை பேணுறது என்ன என்றதை அவர்கிட்ட நாங்கள் பார்க்கலாம் என்று சொல்லலாம். நாங்கள் அல்லாவோட மிக நெருக்கமான உறவோடு நாங்கள் இருக்கணுமா, அதை அவர்கிட்ட பார்த்தா அது விளங்கும் என்று அதையும் நாங்கள் சொல்லலாம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் எங்கள் எல்லாரையும் விட கூடுதலாக அல்லாவோட மிக நெருங்கின ஒருத்தராக இருந்தார் என்று சொல்லலாம். சுருக்கமாக சொல்கிற விஷயம்தான். சாரமாக சொல்கிறதுக்கு இன்னொன்று சொல்லலாம், மக்கால இந்த தூதை முன் வச்சு அது மக்கால சாத்தியப்படாத போது மதினாவுக்கு மதினா விரட்டப்பட்ட நிலையில் அல்லது உயிர் தப்பி போன நிலையில் மதினாவில் ஒரு மதினா சமூகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தலைமையாக கொண்டு மதினா சமூகம் ஒன்றை அமைச்சு காட்டுறது நூடாக ஒரு இஸ்லாம் என்றது ஒரு தனி மனிதனுக்குள்ளது இல்லை, அது ஒரு சமூகமாக பின்பற்றப்பட வேண்டியது என்பதை காட்டி தந்தார். ஒரு சமூகமாக இஸ்லாத்தை பின்பற்றுறது எப்படி என்றதை காட்டி தந்தவர். அது மட்டுமல்ல, பிறகு மக்காவையும் கைப்பற்றி அது அரேபியாவோட ஒரு பெரும் பகுதியை தண்ட அதிகாரத்துக்குள்ளால் கொண்டு வந்து ஒன்று போதனைகளால் இஸ்லாம் செஞ்சு காட்டினவரும் தான். அதை கேட்டுக்கொள்ளாதவங்க பலரால் சமூகம் சீரழிக்கப்படுமோ என்ற நிலையில் சமூகத்தை அதிகார பின்னணியில் ஒரு அதிகாரியாக ஒரு அரசனாக இருந்து ஒரு அதிகாரத்தையும் ஒரு பக்கத்தால் அது பிரயோகித்து எப்படி ஒரு சமூகத்தை கட்டுக்கோப்பான ஒரு சமூகமாக எப்படி ஒரு சமூகத்தை ஆக்கி தரலாம் என்றதையும் காட்டி தந்தவர். அதுக்கு பின்னால் அவர் மௌத்தாவி ஒரு 25 வருஷம் ஆவையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அந்த காலத்தில் இருந்த பெரும் சாம்ராஜ்யங்கள் என்று கருதப்பட்ட ரோம சாம்ராஜ்யமும் பாரசீக சாம்ராஜ்யமும் அந்த அவங்க மௌத்தாவி 25 வருஷத்துக்குள்ளே அவங்களோட கைக்குள்ள வருவது. அடுத்தது ஹிஜ்ரி 80, அதாவது ஹிஜ்ரி 80ன்னா ரசூல்லா மௌத்தாவுறாங்க ஹிஜ்ரி 12 அண்டு வச்சுக்கொண்டா. அப்போ ஹிஜ்ரி 80, அதாவது ரசூல்லா மௌத்தாவி 70 வருஷத்துக்குள்ளேயே வலீத் இப்னு அப்துல் மலிக்
சொல்ல அந்த அவங்க அமைச்ச அந்த ஆட்சிக்குள்ளேயே வந்த உமையாக்கள் இஸ்லாமிய ஆட்சியாளரில் உள்ள வலீத் இப்னு அப்துல் மலிக் என்றவருடைய காலத்தில் தாரிக் பின் ஜியாத் அவர்களை அனுப்பப்படுறதனூடாக ஸ்பெயின் மொரோக்கோ வரைக்குமான அந்த பகுதிகள் ஆப்பிரிக்காட அந்த அட்லாந்திக் எல்லை வரைக்குமான அந்த பகுதியில் அப்படியே அந்த வட ஆப்பிரிக்கா முழுக்க கைப்பற்றப்பட்டு பிறகு ஸ்பெயினும் கைப்பற்றப்பட்டு அப்படியே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கண்ட்ரோலில் வருவது. அதே மாதிரி கிழக்கு பக்கம் இந்தியா வரைக்கும் முஹம்மத் பின் காசிம் அவர்களூடாக அந்த பிரதேசங்கள்லாம் கைப்பற்றப்பட்டு ஒரு பெரும் சாம்ராஜ்யம், அப்போதைய காலத்தில் மனிதர்கள் கல்வி கேள்விகளோடு இருந்த அந்த பெரும் ஏரியா பரப்பொண்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள்ள வருவது. அப்போ இந்த 23 வருஷத்துக்குள்ளால் ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை அமைச்சு உலகத்துக்கான இஸ்லாமிய தலைமைத்துவத்தை கொடுக்கறதுக்கான அடித்தளத்தை போட்டுட்டு போனவர் என்று ரசூலுல்லாஹ் அறிமுகப்படுத்தலாம். அப்படித்தானே அப்படி அறிமுகப்படுத்தலாம். இல்லை அப்படியெல்லாம் அவருக்கு கருத்து அப்படியெல்லாம் அவருடைய மனசில் இருந்ததா என்று நீங்கள் என்கிட்ட கேட்டால் இருந்தது. ஏன்னா ஹந்தக் யுத்தத்தில் சாபாக்கெல்லாம் அந்த அகலி தோன்றாங்க, ஒரு கல்லொண்டு அவங்களுக்கு வந்து தடையாக இருக்குது, பெரிய கல், அதை உடச்சி கொள்ள எல்லாமேக்கு ரசூல்லா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா வந்து ஒரு கடப்பாறை ஒன்றை எடுத்து அவங்க அதால் அடிக்கும்போது ஒரு பெரிய ஒரு இதோண்டு வருது, ஒரு ஒலிக்கீற்று அல்லது ஒரு ஸ்பாக் கொண்டு வருது. அப்போ அல்லாஹு அக்பர் அண்டு ஏதோ இன்னொரு வசனத்தையும் சொல்கிறான். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வசனம் இந்த கிஸ்ராவுடைய அரண்மனை எனக்கு காட்டப்படுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு அடிக்கிறாங்க, இன்னொரு ஸ்பாக் வருவது ரோம சாம்ராஜ்யத்துடைய தலைநகரங்கள் எல்லாம் எனக்கு காட்டப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ ஏரியாவும் எனக்கு என்னோட ஆளுகைக்குள்ளால் முஸ்லீம்களோட ஆளுகைக்குள்ளால் வரும் என்றது எனக்கு வாக்களிக்கப்படுது, காட்டப்படுது. கௌபத்துல்லா மக்களை அவங்க பர்சிக்யூட்டட், அதாவது துன்பப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற டைமில் கூட கபத்துல்லாட நிழலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் அலா ததுஉ லனா அலா தன்சிரு லனா, யா ரசூலுல்லாஹ் எங்களுக்காக நீங்கள் துவா செய்யக்கூடாதா, எங்களுக்காக உதவி தேடக்கூடாதா, நாங்கள் நிறைய டோர்ச்சர் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்புறம் ரசூலுல்லாஹ் எலும்பி சீரியஸாக அதை விளங்கி எலும்பி குந்திட்டு சொல்கிறாங்க, நீங்கள் அவசரப்படுறீங்க என்று சொல்லி. இது உங்களுக்கு முன்னால் இருந்தவங்க இந்த தூதை ஏற்றுக்கொண்டதன் போது அவங்க ஒரு வாள் ஒன்று இரும்பு வாள் ஒன்று கொண்டு வரப்பட்டு அவங்களோட சதவேறு முள்ளு வேறாக பிரிஞ்சு போகிற அளவுக்கு சதைகள் எல்லாம் வார்ந்து எடுக்கப்பட்டது. இன்னொருத்தர் வந்து கொண்டு வரப்பட்டு பூமியில் புதைக்கப்பட்ட அரவாசிக்கு அப்படியே அவருடைய 2 பக்கங்களாக அப்படியே வாளால் வெட்டி சீவப்பட்டது. அப்போவெல்லாம் கூட அவங்க அந்த தீனை உடையில என்று சொல்லி போட்டு சத்தியம் செஞ்சு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், ஒரு காலம் வரும் சனாவிலிருந்து ஹதரமவுத் வரைக்கும் ஒரு பெண் அதாவது தன்னோட இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியை ஒரு ஓனாய் பிடிச்சு கொள்ளுமே என்றது தவிர வேற யாரும் தன்னை ஹேர்ட் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு இல்லை என்ற எந்த அச்சமும் இல்லாமல் பயணம் போகக்கூடிய ஒரு நிலைமை வரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னான். அப்போ அவங்க அதை பேசுகிற காலத்தில் சன்னாவிலிருந்து ஹதரமவுத் வரைக்குமான அந்த ஏரியா வந்து பெரும் கொலைகள் உள்ள ஒரு ஏரியா. அங்கே யாருமே பயணம் போக இயலாத ஏரியா. அந்த அரேபியா முழுக்கவுமே அப்படித்தான் இருந்தது. அப்போ நாங்கள் முஸ்லீம்கள் இந்த முழு ஏரியாவையும் தங்களோட ஆளுகைக்குள்ளால் கொண்டு வருவாங்க, நீதி நிலைநாட்டப்படும், பாதுகாப்பு செழித்தோங்கி இருக்கும், மனிதர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்வாங்க, இப்படியான ஒரு சாம்ராஜ்யத்தை நாங்கள் நிறுவ இருக்கிறோம், அதுக்கான ஒரு பணியைத்தான் நாங்கள் ஆரம்பித்து வச்சுக்கிறோம் எந்த ஆரம்பித்து அதை செஞ்சு கொண்டு போனவராக நாங்கள் அவரை பார்க்குறோம். நல்ல ஒரு தந்தையாக இருக்கிறாங்க, நல்ல ஒரு கணவராக இருக்கிறாங்க. மதீனாட கல்வி வளர்ச்சியை மேக் ஷுவர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியும் பத்ர்
வந்து எதிரிகள் கைப்பற்றப்பட்ட போது அவங்க விடுவிக்கப்படுறதுக்கு சொல்லப்பட்ட நிபந்தனை என்னென்னா, ஒன்று நீங்கள் இதுக்கான ரேன்சம், அதாவது நீங்கள் கட்டுப்பணம் தந்துட்டு நீங்கள் உங்களை விடுவிச்சு கொள்ளலாம், அல்லது 10 பேருக்கு 10 மதினா பிள்ளைகளுக்கு படிப்பிச்சுட்டு அறிவை கொடுத்துட்டு எழுத வாசிக்கிற அறிவை படிப்பிச்சுட்டு நீங்கள் உங்களை விடுவிச்சு கொள்ளலாம். எவ்வளோ அந்த எவ்வளோ முக்கியமான இடத்துல இந்த நிபந்தனையை கொண்டு வராங்க. அப்போ மதினாட பொருளாதாரம் செழிக்கிறதுக்கு, மதினாட கல்வி செழிக்கிறதுக்கு, அதோட வேறு ஒரு நல்ல வாழ்வு நிலையை கொண்டு வரத்துக்கு பாடுபட்ட ஒரு நபியாக இருக்கிறாங்க. அல்லாட கட்டளைகள் அப்படியே நிறைவேற்றப்பட்டு ஒரு நீதமான சமூகத்தை அமைக்கிறதுக்காக பாடுபட்ட ஒருத்தராக வருகிறார். இப்படி நான் சொல்கிறது எப்படி உங்களுக்கு தெரியுது? ஒரு ஆச்சரியமாகிதா இல்லை தெரிஞ்ச விஷயம்தானா? தெரிஞ்ச விஷயம்தானே. ஆனால் நாங்கள் சொல்ல மாட்டோமே. நான் அல்லாட தூதரை பற்றி சொன்னால் இப்படி சொல்ல மாட்டோம். அல்லாட தூதரை பற்றி இந்த கற்பனை எங்களுக்கு எப்படி இருக்குது என்றால், மதீனா பள்ளி இருக்குது, பக்கத்தில் ஒரு சின்ன ஊடு ஒன்று இருக்குது, அதில் பெனியன் ஒன்று போட்டுக்கொண்ட, வீட்டுக்கு போனால் பெனியனை போட்டுக்கொள்கிற ஒரு மனுஷன், அந்த பெனியனும் ஓட்டையெல்லாம் இருக்குது, அவர் வீட்டுக்குள்ளே வைப்பார். பிறகு பாங்கு சொன்னால் ஒரு ஜுப்பாவை போட்டுக்கொண்டு வருவார், வந்து தொழுவிப்பார். அந்த ஜுப்பாவும் மூத்தையாக இருக்கும், அல்லது கொஞ்சம் கழுவா, அது வந்து ஒட்டு போட்டதுகளாக இருக்கும், கசக்கி கட்டப்படாததாக இருக்கும். வந்து தொழுவிப்பார், முடிஞ்சதும் வீட்டுக்கு போய்த்துடுவார். இப்படி ஒரு சின்ன ஒரு சூஃபி ஒன்று மாதிரி, ஒரு ஆன்மீகத்திலேயே திளைச்சி இருக்கிற ஒருத்தர் மாதிரி தான். அப்படி தான் எங்களுக்கு ரசூல்லாவை பற்றின கற்பனைக்குது. ரசூல்லா மாதிரி வாழணுமா? அப்போ தொழுகிறது, நோம்பு பிடிக்கிறது, தஹஜ்ஜத் தொழணும் என்று தான் எங்களுக்கு இருக்குது. அப்போ இதெல்லாம் என்ன? நான் சொன்ன இவ்வளவும் வந்து ரசூல்லா வந்து தன்னோட வாழ்வு காலத்தில் 30 வயசுலேயோ போர்களை எதிர்கொண்டிருக்கிறான். அது என்னத்துக்கு? அல்லாட தூதர் போர்களை எதிர்கொள்கிறது. அப்போ அதெல்லாம் பற்றி எங்களோட பார்வையில் அல்லாட ரசூலை அதுக்கெல்லாம் உள்ளவராக எல்லாத்தையும் சேர்த்து ஏன் நாங்கள் சொல்லாமல் இருக்கிறோம்? ஏன் நாங்கள் அவர் அந்த ஒரு வகையான ஒரு பள்ளியில் தொழுவிக்கிறதும், வீட்டுக்கு போகிறதும், டைம் டு டைம் ஒரு கொஞ்சம் சாபாக்களை வச்சு ஒரு பயான் ஒன்று கொடுக்குறதும், அந்த அளவுக்கு தான் அவரை நாங்கள் விளக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றதை நான் உங்கள்கிட்ட கேட்க பார்க்குறேன். இப்போ எப்படி எங்களோட மைண்ட் செட் என்றார் ரசூல்லாவை பற்றி சொல்லுவாங்க. ஹதீஸ் ஒன்று இருக்குதுண்டு, அந்த ஹதீஸ்ட ஆதாரம் தன்மை எனக்கு சரியாக தெரியாது. அந்த ஹதீஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா, மன் அஹ்யா சுன்னத்தி ஐந்த ஃபசாதி உம்மத்தி ஃபலஹு அஜுரு மியத்தி ஷஹீத். என்ற உம்மத் ஒரு காலத்தில் கொஞ்சம் சிக்கலாக கன்ஃபியூஸ் ஆகி கொஞ்சம் குழப்பமான ஒரு எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு ஆவின ஒரு காலம் கொண்டு வரும். அப்போ யார் என்ற ஒரு சுன்னாவை ஃபாலோ பண்ணுவாரோ, உயிர்ப்பிப்பாரோ, அவருக்கு 100 ஷஹீதுடைய நன்மை கிடைக்குமெண்டு அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா பாருங்கள், நீங்கள் அந்த மிஸ்வாக்கை அந்த குச்சியால் நீங்கள் தீட்டினா அது ஒரு சுன்னத், 100 ஷஹீதுடைய நன்மை. அவர் தொழுகைக்கு பின்னால் 33 முறை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொன்னால் அது ரசூலோட ஒரு சுன்னத், 100 ஷஹீதுன்னு. அப்போ அவ்வளோ ஷஹீதுன்றது அதுதானா? இப்போ நீங்கள் ஒரு மிஸ்வாக்கால் தீட்டிட்டு அவங்களுக்கு 100 ஷஹீத், அப்படியா? பாருங்கள், அந்த நாங்கள் ரசூல்லாவை ஒரு வகையாக ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கு போகிற வார எல்லா ஹதீஸ் குரானையும் அதுக்கு மாதிரி நாங்கள் ஃப்ரேம் பண்ண மாதிரி நாங்கள் ஒரு விளக்கம் வச்சுக்கிற மாதிரியே அதை விளக்கத்துக்குள்ளே கொண்டு போய்த்து அவரை அமைக்கிறது ரசூல்லாவை. அப்போ அந்த ஹதீஸை என்னண்டா கருத்து என்னண்டா, மன்னஹையா. அப்போ அது சரியானதான்னு முதல்ல தெரியாது. ரைட், நான் சரின்னு வச்சு சொல்கிறேன்டா கூட, சரின்னு வச்சு பேசினவங்க ஈக்கிறாங்க. ஓகே, மன் அஹ்யா சுன்னதி, யார் எனது இந்த வழிமுறையை உயிர்ப்பிப்பாரோ,
நான் எந்த பணிக்காக வந்தேனோ எதெல்லாம் சாதிச்சேனோ அதைகளெல்லாம் சாதிச்சு முடிக்கிறது இல்லை. ரெண்டாவது விஷயம், அந்த சாதிக்கிறது பற்றின எண்ணம், அந்த விஷன், அந்த தூர நோக்கு, இதெல்லாம் இருக்கிறது தான் அதை குறிக்குது. சாதிச்சு முடிக்கிறது அது ரசூல்லா செஞ்ச மாதிரி யாருக்கும் செய்ய இயலாது. இந்த தூர நோக்கோட யார் வாழ்வாரோ, அதாவது அல்லாஹ்வோட தூதை எத்தி வைக்கிறது, அந்த எத்தி வச்சதன் அடிப்படையில் ஒரு சமூகத்தை, நீதமான ஒரு சமூகத்தை, இஸ்லாம் ஆட்சி செய்யக்கூடிய, ஒரு இஸ்லாத்துக்கு அதிகாரம் உள்ள தலைவர்களை கொண்ட சமூகங்களை அமைக்கிறது, அதில் நீதத்தையும் நியாயத்தையும், நல்ல கல்வி கேள்விகள், ஒரு நோயில்லாத நிலைமைகள், ஒரு செழிப்பான வாழ்க்கை நிலையை உருவாக்குறது, அதுதான் ரசூலா செஞ்சாங்க. அதைத்தான் செஞ்சாங்க இல்லையா? அப்போ அப்படியான ஒரு நிலைமையை, அது மாதிரியான விஷன். அப்போ இதில் இருக்குது யார் இந்த உம்மத்து இதில் ஃபசாது குழப்பமிக்கிற நிலையில் யார் என்ற ஒரு சுண்ணத்தை ஹயாத்தாக்கின உயிர்ப்பி, ஒரு சுண்ணத்தன்று இதில் இல்லை. சுண்ணத்தன் என்று வரும் நம்ம அரபில். அப்படி அது அரபு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு விளங்கும். சுண்ணத்தன் மின் சுண்ணத்தின்னு வந்துதான் எந்த வழிமுறையிலிருந்து ஒரு சுண்ணத்தன்று சொல்லணும். சுண்ணத்தன்று அது இப்போ பின்காலத்தில் வந்த இமாம்கள் ஃபிக்குல ஒரு வரைவிலக்கணம் போட்டது. சுண்ணத்துன் என்றா அது சுண்ணாண்டா அந்த ஒரு இப்படி அந்த மாதிரி உஃபரியான செஞ்சால் நன்மை செய்யாட்டி நன்மை பாவம் இல்லைன்னு உள்ளது சுண்ணாண்டு வருமென்று அவங்க ஃபிக்குகளை கொண்டு வந்த ஒரு விளக்கம் தான் அது. அது இல்லாமல் மொழி விளக்கம் என்னாண்டா லெகசி, வழிமுறை, அதுதான் இதை கருத்து. இப்போ ரசூலா சொல்கிறாங்க, இந்த சமூகம் குழம்பி போய்க்கிற ஒரு காலம் வரும். அப்போ யார் என்னோட அந்த நோக்கும் போக்கும் என்ற விஷன், நான் எந்த தூத நிலைநாட்டுறதுக்காக, இதை ஒப்புவிக்கிறதுக்காக, சாதிக்கிறதுக்காக பாடுபட்டேனோ அதே மாதிரியான அந்த வழிமுறையை யார் உயிர்ப்பிச்சு வாழுவாரோ அவருக்கு 100 ஷஹீத் நன்மை கிடைக்கும் என்று. ஒப்வியஸ்லி இந்த ரசூல்லா மௌத்தாவி 1400 இயர்ஸ் பெய்த்திக்கிற நிலையில் ரசூல்லாட அந்த விஷனை சுமந்து கொண்டு ஒருத்தர் அல்லும் பகலும் வாழ பார்க்குறாருன்னா அவருக்கு 100 ஷஹீதுடைய நன்மை கிடைக்கணும். அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதை சுமந்து கொண்டு போகிறது. இப்படி ஒவ்வொருத்தனும் ஒரு மிஸ்வாக்க செஞ்சாலும் 100 ஷஹீதுடைய நன்மைண்டு பிள்ளையாக விளக்கப்படுத்தப்பட்டு சும்மா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஷஹீதுடைய நன்மைகளை ஆட்கள் சுமந்து கொண்டது விளக்கப்படுத்தப்படுற நேரம் ஒரு மனுஷன் ரசூல்லாட அந்த விஷனை நான் செய்ய போகிறேன் என்று இறங்கினா அது போல் செஞ்சு முடிக்க மாட்டார். அவர் செய்வாரோ இல்லையோ தெரியும். அவ்வளோ தூரம் ஒரு பாரமான ஒரு மிஷனை கொண்டவங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈந்திக்கிறாங்க. அப்போ இதுதான் சொல்கிறேன். இப்படி நாங்கள் விலங்கோட மேலையா அப்படி இல்லாமல் ரசூல்லா ஒரு பள்ளியோட சுருக்கி கொண்டு ஒருத்தரா. அப்போ நாங்கள் விளக்க கொள்வது எங்களை இஸ்லாம் பற்றின எங்களை இஸ்லாம் என்றது ஒரு ஆன்மீக கிரியைகள் தான் என்று விளங்கி வச்சுக்கிற மாதிரி அதை செய்ய வந்தவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றும் அதை விளக்கப்படுத்துறது ரசூலுல்லாஹ் செய்கிற ஊரில் பெரிய ஒரு அநியாயம் ஒன்று. அவரை விளங்கி கொள்ள உங்களுக்கு இஸ்லாம் விளங்குது இல்லைன்னு சொல்லுங்க, அப்போ அது பரவாயில்ல, அப்போ நான் எடியூகேட் பண்ணலும். அப்படி இல்லாமல் எங்களுக்கு விளங்குதுன்னு சொல்லி போட்டு இஸ்லாத்தை இப்படி ஒரு ஒரு துறவு கோலமாக விளக்கப்படுத்தினா அது பிள்ளை என்னது? இதைத்தானே இப்போ இந்த சமூகம் செஞ்சு வச்சுக்குது. எல்லாத்தையுமே விட்டு போட்டு அந்த துறவு பகுதியை மட்டும் வச்சுக்கொண்டு இருக்கிறது. அப்போ இதைத்தான் ஸல்லல்லாஹு குர்ஆன் சொல்லு, வரஹ்பானியத்தன் இப்ததஊஹா மா கதப்னாஹா அலைஹிம். அதாவது இந்த கிறிஸ்தவர்கள் இந்த ஆன்மீக பக்கத்தை கூட என்ஃபசைஸ் பண்ணி அவங்க அது புதிய மார்க்கம் ஒன்று இபுத்ததௌஹா பிதத்தாக அமைச்சாங்க.
நாங்கள் மார்க்கமண்டு ஒன்று கொடுத்திக்கச்சில் அதை விட்டு போட்டு ஆன்மீக ரீதியான சில அனுஷ்டானங்களை பிதுஅத்தாக இந்த மார்க்கத்தில் கொண்டு வந்தாங்க. மா கதப்னாஹ அலைஹிம், நாங்கள் அவ்வாறு செய்யணும்னு நாங்கள் சொல்லி கொடுக்க இல்லை என்று அல்லாஹ் தஆலா அதை கண்டித்து சொல்கிறான். அதே வேலையை தான் இந்த சமூகமும் இந்த இஸ்லாத்தோட பெயரில் இப்போ செஞ்சு கொண்டிருக்குது என்றதை சொல்லத்துக்கு நினைக்குது. நிறைய பேசக்கூடும், இந்த விஷயத்தை பேச முடியுமா இருக்குது என்றாலும் நாங்கள் வேறு வேறு இடங்களில் இந்த தலைப்பை நாங்கள் வேறு வழிகளில் நாங்கள் கவர் பண்ண பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.